ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு காலையில் எழுந்ததுமே கூகுள் ட்ரெண்டிங்ல ரொம்ப ஒரு ட்ரெண்டான ஒரு வார்த்தை போனது தான் வந்துட்டு லட்சத்தீவு. இந்த லட்சத்தீவு அப்படின்ற ஒரு வார்த்தை இது எதுக்கு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாம இன்னும் கொஞ்சம் இதை பத்தி இன்னும் டீப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அப்படியே கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு போஸ்டை பார்த்தேன். அதுதான் வந்துட்டு அக்ஷய்குமார் வந்துட்டு சடனா லட்சத்தீவை பத்தியும் பேசியிருக்காரு. அதோட போட்டோஸுமே ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்துட்டு ஏதாச்சும் பார்க்க முடியுதான்னு பார்த்தா ஒரு சைடு கரீனா கபூர் அவங்களுமே லட்சத்தீவை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு சைடு ஸ்ரத்தா கபூர் அவங்களுமே லட்சத்தீவை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரன்வீர் சிங் அவங்களுமே வந்து லட்சத்தீவை பத்தி பேசியிருக்காங்க. அதை தாண்டி நார்த் இந்தியால இருக்க ரொம்ப முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே லட்சத்தீவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் இது ஒரு படி மேல போயிட்டு சல்மான் கான் அவருமே வந்துட்டு லட்சத்தீவுல இருக்கிற அழகான போட்டோஸ் வீடியோஸை போட்டு அவருமே வந்துட்டு லட்சத்தீவை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ என்ன இது ஒரு விஷயம் லட்சத்தீவுல பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இதை விடவே இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். என்னன்னா கிட்டத்தட்ட 8000 ஃபிளைட் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸ். எங்க போறதுக்கு? மால்தீவ் போறதுக்கு. இதை தாண்டி இன்னும் 2000 ஹோட்டல் புக்கிங்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸ். எந்த ஹோட்டல் புக்கிங்ஸை? மால்தீவ்ல இருக்கிற ஹோட்டல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் வந்துட்டு மால்தீவ் போறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. மால்தீவுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லா ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக்கிங்ஸ் ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமே மால்தீவுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அங்கே வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா டூரிசம் தான் இந்தியாவில இருந்து அதிக பேர் வந்துட்டு மால்தீவுக்கு போறாங்க. இப்போ அதோட பட்சத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருமே மால்தீவுக்கு போற எல்லா பிளானுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதனால எக்கச்சக்கமான லாஸ் மால்தீவுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி மால்தீவுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை? எப்பயுமே ஒரு நெய்பர்ஹுட்டா இருப்பாங்க. ஸோ மால்தீவுமே இந்தியாவுமே அதுக்கு நடுவில் இந்த மாதிரி விரிசல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு 3 மினிஸ்டர்ஸ் நம்மளோட லட்சத்தீவை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல நரேந்திர மோடி இருக்காரு PM அவரையுமே வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மால்தீவ்ல இருக்கிற 3 மினிஸ்டர்னாலே ரொம்ப முக்கியமான இடத்துல உட்கார்றவங்க அவங்க வந்துட்டு நம்மளை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ன்றது என்ன, இந்த கமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, இது கூட ஃபுல் டீடைல்ஸ் என்னன்றது வழக்கமாக எப்பவுமே 10 நிமிஷத்துல பார்த்துலாம். மொத்த டீட்டெயிலுமே ஸ்டார்ட்ஸ் இருந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களுடைய ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரெகுலரா நீங்க பார்க்கறது தெரிஞ்சுக்கோ. இந்த 2024ல 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுன்றது தான் நம்மளோட சேனலோட கோல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் அனலைஸ் பண்ற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லணுன்றது நினைக்கிறேன். ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த மோட்டிவும், நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அமையறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் மூலியமா மட்டும் தான். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மால்தீவுக்கும் இந்தியாவுக்குமே இருக்க நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எங்க தப்பு நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களால கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கும் மால்தீவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படின்றது முதல்ல தெரிஞ்சுங்க. அதில் ஃபர்ஸ்ட் மால்தீவ் இந்தியா இது நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2200 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த 2200 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்தியாவில இருந்து மால்தீவ் தூரமா இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் வந்து மால்தீவு கொடுத்தது எப்போனா 1965ல மால்தீவ் வந்து இண்டிபெண்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் அவங்கள அறிவிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படின்றத அறிவிச்சாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி சர்க்காருமே அமைச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் தான். மால்தீவுன்றது தனி நாடுப்பா அப்படின்றது ரெகக்னைஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் இந்தியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நம்ம தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ரெண்டாவது சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்தீவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தனி ஒரு நாடாச்சு. அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு தூதரகம் வேணும். அந்த தூதரகத்தை நான் முதல்ல அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா தான் முதல் வாட்டி மால்தீவ்ல வந்துட்டு ஒரு தூதரகத்தை அமைச்சிருந்தாங்க. ஸோ மால்தீவோட தூதரகம் இந்தியாவில் அமைக்கிறதுக்குமே இந்தியா இடம் கொடுத்தாங்க. இது ரெண்டாவது ஒரு சப்போர்ட். மூணாவது சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995ல இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டலா மால்தீவ்ல கட்டினது, எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டினது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அங்க வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணுன்றதுக்காக இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் மால்தீவ்ல நம்ம அமைச்சு கொடுத்தோம். அந்த ஹாஸ்பிட்டல் அமைச்சு அதுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசன்ஸ், ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியா சைட்ல இருந்து தான் இன்னும் வரைக்கும் சப்ளை ஆகிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது மூணாவது மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கோம். சரி, நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் வெப்பன்ஸ் சப்போர்ட். இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் சுத்தி கடல், உங்களுக்கு எங்க இருந்து இல்லைனாலும் உங்களுக்கு தாக்கத்தில் வரலாம். உங்களோட நாட்டை நீங்க பாதுகாக்கணுன்றதுக்காக நீங்க எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா இந்தியா வந்துட்டு மாலத்தீவ்ஸை கூப்பிட்டு மாலத்தீவ்ல இருக்கிற வீரர்களை இந்தியாவுக்குள்ள கூட்டிட்டு வந்து பூனே சைடு இந்த மாதிரி இடங்கள் நார்த் இந்தியா சைடுல வந்துட்டு மாலத்தீவ்ல இருக்கிற வீரர்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம், நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுக்கு கொடுத்தோம், நம்மளோட வெப்பன்ஸ் எப்படிப்பட்டதுன்றது கொடுத்தோம். ஒரு அட்டாக் விழுந்தா எப்படி அந்த அட்டாக்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும், நம்ம திருப்பி எப்படி அட்டாக் பண்ணணும்னு ஒரு ஃபுல் மிலிட்டரி சர்வீஸ் ஒரு ட்ரைனிங் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு மாலத்தீவுக்குன்றது ஒரு விஷயம் கொடுத்தோம். ஸோ அதை கொடுத்துட்டு வந்துட்டு அதோட நிக்காம மாலத்தீவ்ல ஒரு நேவி சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைச்சு அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸ் அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் ரேடார்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சைட்ல இருந்துமே நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். இது அடுத்த சப்போர்ட். 5வது சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிசம். இந்த டூரிசம்ன்றது வந்துட்டு இந்தியா சைட்ல இருந்து 20% ஆஃப் டூரிசம் மாலத்தீவ்ஸ்ல ஆண்டுகிட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இந்தியாவோட நட்பு நாடான ரஷ்யாவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 15% ஆஃப் டூரிசம் மாலத்தீவ்ஸ்க்குன்றது வராங்க. ஸோ இந்த டூரிசமும் வந்துட்டு நம்ம சைட்ல ஓகே நீங்க நம்ம சைட்ல இருந்து டூரிசம் போனீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட நாட்டோட ஜிடிபி கொஞ்சம் growth ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் சைடாவுமே வந்துட்டு அந்த ஜிடிபி growthக்குமே ஒரு ரீசனா இருக்கிறது இந்தியா தான். ஸோ இது அடுத்த ஒரு சப்போர்ட். ஃபினான்ஷியல் சைடாவுமே ஜிடிபி சைடாவுமே இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு மாலத்தீவுக்கு. இதுக்கு அடுத்த 2வது விஷயம் என்னன்னா எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட்ன்ற விஷயம் மாலத்தீவுக்கு ட்ரக்ஸ், நம்ம சொன்ன மாதிரி ட்ரக்ஸ், மெடிசன், அக்ரிகல்ச்சர், வெப்பன்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தேவைப்படுனாலும் முதல்ல வந்து கை கொடுத்து கொடுக்கறது வந்துட்டு இந்தியா தான் மாலத்தீவ்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலுமே இந்தியா சைட்ல இருந்து தான் எல்லா சப்போர்ட்டுமே மாலத்தீவுக்குன்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த ஒரு மாலத்தீவுல இருக்கிற பிரசிடென்ட் 2018ல ஒரு ஆட்சி மாற்றம்னு ஒன்று அமைஞ்சது. இந்த அமைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அப்பதான் ஒரு ஸ்பார்க்ன்றது ஒன்று ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு முகமது மைசூன்ற ஒரு பிரசிடென்ட் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு எலெக்ஷன்ல கேம்பெயின் ஒன்று நடத்தும் போது இந்தியா அவுட் அப்படின்ற ஒரு கேம்பெயினை தான் ஆரம்பிச்சாரு. அப்பவே வந்துட்டு இது இந்தியாவுக்குமே தெரிய வந்தது, அங்க இருக்கிற இந்திய மக்களுக்குமே இது பிடிக்கல. பட் இருந்தாலுமே அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முகமது மைசூர் இந்த மாலத்தீவுல பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் தான் அதிகமா இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. இப்போ எப்படி தமிழ்நாட்டுல இந்திக்காரங்க அதிகமா இருக்காங்க அது மாதிரி மாலத்தீவுல வந்துட்டு இந்தியன்ஸ் தான் வந்துட்டு அதிகமா இருக்காங்க. எல்லா ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற நேட்டிவ்ல இருக்கிற மக்களுக்கு இடம்ன்றது ஒண்ணு கிடைக்கல. ஸோ அதனால வந்துட்டு இந்தியர்களை வெளியே அனுப்பி இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல ஒரு கேம்பெயினை தான் அவர் ஜெயிக்கவும் செஞ்சார். சரி, அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் விசிட் வந்துட்டு இவ்வளவு சப்போர்ட் பண்ற இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் விசிட்ன்றது ஒன்று பண்ணணும் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா முகமது மைசூர். பட் அவர் அப்படி பண்ணல. அதுக்கு பதிலாக சைனா கூட போயிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் விசிட் பிரசிடென்ட் ஆனதுமே சைனாவை போய் சைனால இருக்கிற ஷி ஜின்பிங்கை பிரசிடென்டா போய் மீட் பண்ணியிருக்காரு. இது அப்பவே வந்துட்டு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை டவுட் பட வச்சது. பட் இருந்தாலுமே அது பெருசான்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ஒரு 10 நாள் முன்னாடி நம்மளோட மோடிஜி வந்துட்டு லட்சத்தீவுல வந்துட்டு போட்டோ ஷூட் எடுத்தாரு. அதாவது பீச்சில் வந்துட்டு உட்காந்துட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரியும் நீச்சல் அடிக்கிற மாதிரி சில போட்டோஸ் எடுத்தாரு. இது வந்துட்டு லட்சத்தீவை வந்துட்டு ப்ரொமோட் பண்ற விதமா அந்த போட்டோ ஷூட்டுமே இருந்தது. ஸோ லட்சத்தீவு நமக்குமே ஒரு அழகான கடல் இருக்குன்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் அது பண்ணியிருக்காரு. இது எல்லா இடத்துலயுமே ட்ரெண்டிங்கா போன ஒரு போட்டோஸ் தான். இந்த ஒரு போட்டோவை பார்த்து மாலத்தீவில் இருக்கிற 3 மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னதான் லட்சத்தீவு உங்களுக்கு நீங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் பட் மாலத்தீவுல வர அந்த அழகான ஒரு சூழல் லட்சத்தீவுல வராது. மாலத்தீவுல இருக்கிற ஆர்கிடெக்சர் லட்சத்தீவுல உங்களுக்கு இருக்காது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த அளவுக்கு சுத்தமா இருக்க மாட்டாங்க. அதே போல மாலத்தீவுல நீங்க என்ஜாய் பண்ற அந்த ஒரு வெக்கேஷன் நீங்க லட்சத்தீவுல பண்ண முடியாது. அது ஒரு குப்பை மீடு அப்படின்னு சொல்லி லட்சத்தீவை கீழே இறக்குன மாதிரி பேசியிருந்தாங்க சில கமெண்ட்ஸ். இதோட தாண்டி 2வது விஷயம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிஎம் வந்துட்டு மோடிஜி அவர்கள் வந்துட்டு எப்பயுமே ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு ஆளுன்றது கிடையாது. எல்லாத்தையுமே யோசிச்சு எல்லாத்தையுமே பணிஞ்சு போகிற ஒரு ஆளுன்ற மாதிரி சொன்னார். சில விஷயத்துல பணிஞ்சு போவாங்க, சில விஷயத்துல எல்லாமே கலந்து பேசிட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அதுதான் அதோட இடத்துக்கான ஒரு விஷயம், அதோட ஸ்பெஷல்ன்றது. அது எடுத்ததுமே வந்துட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விஷயம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பட் இந்த ஒரு 2 விஷயம் பண்ணது யாருன்னா அங்க இருக்கிற பொதுமக்களா இருந்தா எல்லாருமே தட்டி விட்டு போயிருப்பானுங்க. பட் இது பண்ணது மாலத்தீவில் இருக்கிற 3 மினிஸ்டர்ஸ். இது மினிஸ்டர் பண்ணதுனால இது ரொம்ப பிரபலமா பேசப்படுது. ஸோ இந்தியாவுக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறுது. இதோட தொடர்ச்சியா தான் இப்போ சல்மான் கான், அக்ஷய் குமார், ரன்பீர் சிங், ஷர்தா கபூர், கரீனா கபூர் மேல இருக்கிற
அந்த நார்த் இந்தியன்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு நார்த் பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு பாய்கோட் மால்தீவ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி ஸோ அவங்களோட எதிர்ப்பை காமிச்சிருந்தாங்க. இதோட தொடர்ச்சியா வந்துட்டு மற்ற இந்தியா மக்கள் எல்லாருமே வந்துட்டு மால்தீவுக்கு போற அந்த பிளானை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணாங்க. இதனால 8000 ஃபிளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகப்பட்டுச்சு. ஸோ 2000க்கும் மேலான புக்கிங்ஸ் ஹோட்டல் புக்கிங்ஸுமே கேன்சல் ஆகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இப்போ மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்றது மால்தீவுக்கு வர இருக்கு இந்தியா மூலியமான்றது எல்லாரோட தரப்புலையுமே பேசப்படுது. ஸோ இப்படிதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. சரி ரைட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி இதுதான் முதல் தடவை முகமது மைசூஸ் வந்துட்டு பிரசிடென்ட் ஆகி சைனாவை மீட் பண்ண போனாங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே மேபி ஒரு இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இப்ரானோ. ஸோ அவங்க வந்துட்டு பிரசிடென்ட் ஆனதுமே இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு அவங்க பிரசிடென்ட் ஆனதுமே எல்லாருமே போயிட்டு இந்தியாவில் இருக்கிற பிரசிடென்ட் தான் அப்போதைக்கு யார் இருக்காரோ அவங்கள போய் மீட் பண்றதா ஒரு வழக்கம் அது. பட் இவர் வந்துட்டு வழக்கத்துக்கு மாறா சைனா கிட்ட போனது. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்றது ரெண்டாவது கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் எண்டிங்ல வந்துட்டு IMFன்ற ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு. இந்த IMF அப்படின்றது என்னன்னா உலக நாடுகள்ல இருக்கிற எல்லாரோட ஜிடிபி, நாட்டோட ஜிடிபியை இது பண்ணி எதுக்காச்சும் ஒரு கடன் அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அவங்கள ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் வார்னிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் IMF அப்படின்றது சொல்றது. இந்த IMF அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ மால்தீவ்ல வந்துட்டு ஒரு அட்வைஸ் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. எப்பா நீ சம்பாதிக்கிற காசை விடவே கடன் வாங்குற காசு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால நீ இதோட இதை நிப்பாட்டிட்டு இதுக்கு வேற ஏதாச்சும் கடன் அடைக்கிற வழியா பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அட்வைஸ் பண்ணாங்க. இதோட தொடர்ச்சியா வந்துட்டு இப்போ மால்தீவ் வந்துட்டு சைனா கிட்ட இந்த பணத்தை வாங்கி ஒரு அளவுக்கு மேல கடன் அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 60% ஆஃப் லோன் வந்துட்டு சைனா கிட்ட இருந்து வாங்கி இருக்கு மால்தீவ். இதுக்கு பதிலாக இப்போ சைனா என்ன கேட்குறாங்கன்னா உன்கிட்ட இருக்கிற ஐலாண்ட் வந்து ஒரு 10க்கும் மேலான ஐலாண்ட் வந்துட்டு நீ எனக்கு லீஸுக்கு கொடு, எனக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எனக்கு தேவையான விஷயங்களும் நாங்கள் அமைச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு டீல் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எப்படி சைனா கடன் கொடுத்து ஸ்ரீலங்காவை அடிமையாக்கிச்சோ, பாகிஸ்தான் அடிமையாக்கிச்சோ, இப்போ மால்தீவையுமே வந்துட்டு அது அடிமையாக்குறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ராப்ல மால்தீவ் வந்துட்டு சிக்கிடுமா? அப்படி சிக்கிடுச்சுன்னா டெஃபினட்டா அதுல இருந்து மீண்டே வராத ஒரு நிலைமையா மால்தீவுன்ற ஒரு விஷயம் மாறிடும். ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கா விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஸ்ரீலங்கால ஒரு பால் பாக்கெட்டே 500 ரூபாய்க்கு வித்தாங்க, ஒரு ஷர்ட்டே 7000-8000 வித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அங்கே இருந்தது. ஊரை விட்டு அவரை வீட்டை விட்டு அந்த பிரசிடென்ட் ஓடி போன விஷயங்கள்லாம் சில பேப்பர்ல என்னால படிக்க முடிஞ்சது ஸ்ரீலங்கால. ஸோ அதே ஒரு சூழல் இப்போ மால்தீவ்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா ஆல்ரெடி இந்தியா வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது மால்தீவுக்கு. ஸோ மெடிக்கலா இருக்கட்டும், டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா இருக்கட்டும், அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இருக்கட்டும், டூரிசமா இருக்கட்டும், இதெல்லாம் எதிர்ப்படையில வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NFP அப்படின்ற ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு பேர் நெய்பர் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஸோ இந்த பேர்ல இருக்கும். இந்த பாலிசிக்கு அடிப்படையில் தான் மொத்த சப்போர்ட்டுமே வந்துட்டு இந்தியா கண்ண மூடி மால்தீவுக்குன்ற ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் அந்த பாலிசியை இப்போ இருக்கிற அந்த பிரசிடென்டான முகமது மௌசி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அதை பிரேக் பண்ணி இப்போ சைனா கூட கூட்டு சேர்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பட் இது ஸ்ரீலங்காவுக்கோ பாகிஸ்தானுக்கோ வந்த நிலைமை மால்தீவுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நம்மளோட நினைப்புமே. பட் இது மால்தீவ் எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில, அந்த ட்ராக்ல இருந்து வெளியில வந்து திரும்பி இந்தியா கூட சேர்ந்தா எல்லாமே நல்லபடியா முடியும். பட் இதுல அப்படி இன்கேஸ் அவங்க ட்ராக்குள்ள சிக்கிக்கிட்டாங்கன்னா அந்த கடவுளே நினைச்சாலும் முடியாது. பட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம இந்தியர்கள் எதிர்ப்பு காட்டினதுல மால்தீவ்ல மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துரும். ஏன்னா 8000 ஃபிளைட் டிக்கெட்ஸ்னா சும்மா கிடையாது, ஒரு 2000 புக்கிங் ஹோட்டல்ஸ்னா சும்மா கிடையாது. அதுலயே அவங்க வந்துட்டு இந்தியாவோட பவர் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திரும்பியும் வந்துட்டு மால்தீவ் சைனா கூட போயிட்டு மறுபடியும் போய் சேர போறாங்களா, அந்த ஒரு ட்ராப்ல விழ போறாங்களா, இல்ல அந்த ட்ராப்ல இருந்து மீன் வந்து திரும்பி இந்தியா கூட கை போர்ப்பாங்கன்றது ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் லட்சத்தீவுக்கும் மால்தீவ்ஸுக்குமே இந்தியாவுக்குமே நடக்கிற பிரச்சனைகள். ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக்ன்ற ஒரு விஷயம் பண்ணீங்க. உங்களோட டவுட் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் தொடரும். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு விஷயம் பண்ணீங்க. உங்க சேர்த்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடைக்கு போயிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை.